நாங்கள் ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்க்க போகும்போது ஒருத்தனை வந்து மாட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது போலீஸ் கிட்டலாம் சொல்லி அது ஒரு இதுவாச்சு. ஆமாம் 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 அந்த ஒரு விஷயம் மைண்டில் இருந்து ரொம்ப நாள் போகாமல் இருந்துச்சு. ஐயோ எப்படா இது தூங்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் அதே ஞாபகம் வரும். பேய் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ரியல் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மாதிரி கோஸ்ட் ஹண்டிங் கண்டென்ட்ல. ஏன்னா இப்போ நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போனோம்னா ஒரு அபண்டன்ட் பிளேஸ் தான் போனோம். ஸோ அந்த இடத்துல என்ன வேணா இருக்கலாம். அங்கே வந்து பேய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேய் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்துல பண்றவங்க நிறைய எல்லாம் இந்த மாதிரி அபண்டன்ட் பிளேஸ்ல ஏகப்பட்ட நாங்கள் போற எல்லா இடத்துலையுமே அந்த அபண்டன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் அபண்டன்ட் ஆன அப்புறம் கண்டிப்பா ஒருத்தராச்சும் அங்க இறந்து போயிருப்பாங்க. லைக் அங்க இல்லீகலா யூஸ் பண்றவங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்து பண்ணிக்கிறது, இல்ல வேற யாராச்சும் பண்ணி அந்த பக்கத்து வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அதுல நம்ம யதார்த்தமா அங்க போய் நம்ம அது அந்த இடத்துல நம்ம போய் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும். இப்போ நீங்க சொல்லும் போதே இப்போ பண்றாங்க இல்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்ல ஆக்சிடென்ட்ல வந்து அகால மரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறக்குறவங்களோட ஆவிதான் அதாவது நெகட்டிவ் ஸ்பிரிட்டா சுத்திட்டே இருக்கும். ஏன்னா அவங்க டைம் முடியாம இங்கே சுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது சில இடத்துல இருக்கு. ஏன்னா நான் பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிணறுல எனக்கு ரொம்ப க்ளோஸான அண்ணா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin.